நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க சூத்திரங்களும் ஃபார்முலாவும் அதோட வழிமுறைகளை நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்த அதை பின்பற்றும் போது நம்மளும் அதை நிலை அடையலாம். யோக பயிற்சியில முக்கியமான சூத்திரங்கள் பல இருக்கு. குரு மூலம் தெரிஞ்சுக்கணும். இந்த முக்கியமான தடைய வார்த்தைகளும் புத்தகத்தோட வரிகளும் தான் நம்மளுக்கு தடையா இருக்கு யோகத்துக்கு. ஏன்னா யோகம் என்பது மனம் சார்ந்த விஷயம் தான். இங்க என்னென்னமோ நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்த. வீட்டுல பாருங்க, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்த நிறைய வெளியே சேர்த்து வச்சிருப்போம். ஆனா அதை விட அதிகமா மனசுக்குள்ள சேர்த்து வச்சிருப்போம். அந்த சேகரிப்பை கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்துங்க. மன ஓட்டம் கம்மியாகும். மன ஓட்டம் கம்மியாக நீங்க எளிமையா உங்களை நீங்க புரிஞ்சுக்க கூட சக்தி உங்களுக்குள்ள வரும். தியானன்ற தன்மை இயற்கையாவே நம்மளுக்குள்ள இருக்கு. எங்க தேடியோ கஷ்டப்பட்டு அடைய தேவையில்லை. அதுக்கு தடையான விஷயங்களை மட்டுமே கொஞ்சம் தகர்த்து எறிஞ்சா போதும். எளிமையா அதை ரசிக்கலாம். தியானம் என்பது ஒரு அற்புதமான நிகழ்வு.